ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி நான் உங்கள் அரவிந்த். இன்றைக்கி ரெட்மி தரப்புலேருந்து ரெட்மி 9 பவர் அப்படின்ற ஒரு புது ஸ்மார்ட் ஃபோனை அவங்க அஃபிஷியலாக இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் மூலியமாக 11,000 அப்படின்ற இந்த ஒரு ப்ரைஸ் செக்மெண்ட்டில் தான் அவங்களுடைய மொபைல்ஸ் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அந்த ப்ரைஸ் செக்மெண்ட்லையும் இப்போ ஒரு புது ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணிட்டாங்க. இதனால் இப்போ 10,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ரெட்மி 9 Prime அவைலபிளாக இருக்குது. 11,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ரெட்மி 9 பவர் இன்றைக்கி லான்ச் ஆன மொபைல் இருக்குது. அதே மாதிரி 12,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ரெட்மி Note 9 அப்படின்ற ஒரு மொபைலும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ இந்த 3 மொபைலில் எந்த மொபைலை சூஸ் பண்ணுறது? 10,000 ப்ரைஸ் கம்மியாக இருக்குது அப்படின்றதுக்காக ரெட்மி 9 Prime சூஸ் பண்ணலாமா, இல்ல 1000 ரூபீஸ் தானே எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லி ரெட்மி 9 பவர் சூஸ் பண்ணலாமா, இல்ல இன்னும் 1000 ரூபீஸ் தானே எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லி ரெட்மி Note 9 சூஸ் பண்ணலாமா? கன்ஃபியூஷனா இருக்குல்ல? வாங்க 3 மொபைலையும் கம்பேர் பண்ணி எது பெஸ்ட்னு தெரிஞ்சுக்கலாம். 1 2 3 4 5 6 7 ரெட்மியோடைய இந்த 3 9 சீரிஸ் மொபைல்ஸோட கம்பேரிசனை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நாம் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களை உடனே தெரிய வரும். ஸோ டிசைனில் இருந்து நம்மளுடைய கம்பேரிசனை ஸ்டார்ட் பண்ணுவோம். 3 மொபைலோட பேக் பாடியுமே நமக்கு பிளாஸ்டிக் பாடி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் கேமரா பிளேஸ்மெண்ட்ஸ்லையுமே 3 மொபைல்ஸ்லையும் சின்ன சின்ன சேஞ்சஸ் அப்படின்றது பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ரெட்மி 9 Primeலையும் ரெட்மி Note 9லையும் நமக்கு பேக் சைடே கொடுத்துட்டாங்க. அண்ட் ரெட்மி 9 பவரில் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. அண்ட் செல்ஃபி கேமரா பிளேஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ரெட்மி 9 Prime அண்ட் ரெட்மி 9 பவர்ல வாட்டர் டிராப் ஸ்டைல் நாட்ச் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுவே ரெட்மி Note 9ல நமக்கு பஞ்சுவல் டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தவங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் தான். என்ன பொறுத்த வரைக்கும் எது பெஸ்ட்டாக இருக்குது, எனக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்கு எப்போவுமே பஞ்சுவல் டிஸ்பிளே பிடிக்கும். ஸோ அதனால ரெட்மி Note 9. நெக்ஸ்ட் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 3 மொபைல்ஸ்லையும் எந்த சேஞ்சஸுமே பண்ணல. 3 மொபைல்ஸ்லையும் காமனான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. 6.53 inches ஃபுல் ஹெச்டி பிளஸ் டிஸ்பிளே, 1080x2340 பிக்சல்ல 19.5:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோல 400 நைட்ஸ் மேக்ஸிமம் பிரைட்னஸோட கார்னிங் Gorilla Glass 3 ப்ரொடக்ஷனோட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பட் இந்த கார்னிங் Gorilla Glass ப்ரொடக்ஷன் மட்டும் ரெட்மி Note 9ல கார்னிங் Gorilla Glass 5 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. மற்ற 2 மொபைல்லையுமே கார்னிங் Gorilla Glass 3 தான் ப்ரொடக்ஷனாக கொடுத்துருக்காங்க. இது மட்டும் தான் டிஸ்பிளேல சேஞ்சஸ், மற்றபடி எல்லாமே காமனாக தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் கேமரா. ஸோ கேமரான்னு பொறுத்த வரைக்கும் 3 மொபைல்லையுமே சின்ன சின்ன வித்தியாசங்கள் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ரெட்மி 9 Prime பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் சைட் 8 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் சைட் 13 மெகாபிக்சல் ப்ளஸ் 8 மெகாபிக்சல் ப்ளஸ் 5 மெகாபிக்சல் ப்ளஸ் 2 மெகாபிக்சல் அப்படின்ற குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுவே ரெட்மி 9 பவர் பொறுத்த வரைக்கும் 8 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா தான் இதுலையுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் சைட் 48 மெகாபிக்சல் ப்ளஸ் 8 மெகாபிக்சல் ப்ளஸ் 2 மெகாபிக்சல் ப்ளஸ் 2 மெகாபிக்சல் அப்படின்ற குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெட்மி 9 Primeக்கும் ரெட்மி 9க்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 48 மெகாபிக்சல் அப்படின்ற அந்த கேமரா தான் வித்தியாசங்கள். அண்ட் அப்படியே ரெட்மி Note 9ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் சைட் 13 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் சைட் 48 மெகாபிக்சல் ப்ளஸ் 8 மெகாபிக்சல் ப்ளஸ் 2 மெகாபிக்சல் ப்ளஸ் 2 மெகாபிக்சல் அப்படின்ற குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெட்மி 9 பவர்லேருந்து ரெட்மி 9க்கு என்ன வித்தியாசம் சேஞ்ச் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேக் சைட் கேமராவில் எதுவும் சேஞ்ச் ஆகல. ஃப்ரண்ட் சைட் கேமராவில் மட்டும் 13 மெகாபிக்சல் அப்படின்ற ஒரு செல்ஃபி கேமரா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பேட்டரியிலையும் 3 மொபைல்ஸ்லையும் சின்ன சின்ன சேஞ்சஸ் அப்படின்றது பண்ணியிருக்காங்க. ரெட்மி 9 Prime பொறுத்த வரைக்கும் 5020 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க வித் 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட்டோட. பட் இன்பாக்ஸில் உங்களுக்கு வரக்கூடிய சார்ஜர்ஸ் பார்த்தீங்கன்னா 10 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் தான் உங்களுக்கு ரெட்மி 9 Primeல கொடுக்குறாங்க. 18 வாட்ஸ் சார்ஜர் சப்போர்ட் இருக்கிறதுனால நீங்கள் 18 வாட்ஸ் சார்ஜர் கடையில் வாங்கி வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் அப்படியே ரெட்மி 9 பவரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6000 mAh பேட்டரி பேக்கப் கொடுக்குறாங்க வித் 18 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட். பட் இன்பாக்ஸில் வரக்கூடிய சார்ஜர் பார்த்தீங்கன்னா 22.5 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் உங்களுக்கு இன்பாக்ஸ்லேயே கொடுக்குறாங்க. பட் உங்களுக்கு சப்போர்ட் என்னமோ 18 வாட்ஸ் தான். அண்ட் இதில் ரிவர்ஸ் சார்ஜர் சப்போர்ட்டும் இருக்குது. அதனால இந்த மொபைல்லேருந்து நீங்கள் உங்களுடைய ஸ்மார்ட் கேஜெட்ஸ்க்கு நீங்கள் சார்ஜ் பண்ணிக்க முடியும். அண்ட் ரெட்மி Note 9ல 5020 mAh பேட்டரி பேக்கப் கொடுக்குறாங்க வித் 22.5 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட்டோட. இன்பாக்ஸ்லேயே உங்களுக்கு 22.5 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜரும் உங்களுக்கு கொடுத்துறாங்க. அண்ட் இதில் 9 வாட்ஸ்க்கான ரிவர்ஸ் சார்ஜரும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி உங்களுடைய ஸ்மார்ட் கேஜெட்ஸ் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ பேட்டரிஸ் பொறுத்த வரைக்கும் ரெட்மி 9 பவரில் உங்களுக்கு ஹையஸ்ட் பேட்டரி 6000 mAh அப்படின்ற பேட்டரி உங்களுக்கு கொடுக்குறாங்க. பட் ஃபாஸ்ட் சார்ஜர் பொறுத்த வரைக்கும் ரெட்மி Note 9ல உங்களுக்கு 22.5 வாட்ஸ் அப்படின்ற ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுக்குறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ப்ராசஸர்லையும் 3 மொபைல்ஸ்லையும் 3 வித்தியாசமான ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. ரெட்மி 9 Prime பொறுத்த வரைக்கும் Mediatek Helio G80 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ARM G52 GPU யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுவே ரெட்மி 9 பவரில் Snapdragon 662 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. Adreno 610 GPU யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியே ரெட்மி Note 9 பார்த்தீங்கன்னா Mediatek Helio G85 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய GPU Mali G52. ஸோ 3 மொபைல்லையுமே 3 வித்தியாசமான ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 3 ப்ராசஸருமே உங்களுக்கு மல்டி டாஸ்கிங் ஆகட்டும் கேமிங் ஆகட்டும் ரொம்பவே நல்லாவே ஒர்க் ஆகும். பட்
இந்த 3 ப்ராசஸர்ல டாப் டு பாட்டம் ரேங்கிங் பண்ணணும், எது ஃபர்ஸ்ட் எது லாஸ்ட் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா Redmi Note 9 தான் ஃபர்ஸ்ட்டுக்கு வரும். Mediatek Helio G85 ஒரு நல்ல ப்ராசஸர், உங்களுக்கு கேமிங் ஆகட்டும் மல்டி டாஸ்கிங் ஆகட்டும் ரெண்டுத்தையுமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும். அதற்கு அடுத்தபடியா Redmi 9 Prime சொல்லலாம். Mediatek Helio G80யுமே ஒரு நல்ல ப்ராசஸர், அதுவுமே ஒரு கேமிங் ப்ராசஸர் அப்படின்றதுனால கேமிங் ஆகட்டும் மல்டி டாஸ்கிங் ஆகட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். அண்ட் அதுவே Redmi 9 பவர்ல கொடுத்துருக்கக்கூடிய Snapdragon 662வும் ஒரு நல்ல ப்ராசஸர் தான். உங்களுக்கு கேமிங் மல்டி டாஸ்கிங் எல்லாமே டீசெண்டா இருக்கும். பட் கேமிங்ல உங்களுக்கு ஹை கிராபிக்ஸ் செட் பண்ணி உங்களால விளையாட முடியாது. மற்றபடி இந்த Snapdragon 662வும் ஒரு நல்ல ப்ராசஸர் தான். உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ்ல 3 மொபைல்ஸ்லையும் பெரிய லெவலில் உங்களுக்கு வித்தியாசங்கள் அப்படின்றது இருக்காது, சின்ன சின்ன வித்தியாசங்கள் தான் உங்களுக்கு தெரியும். அண்ட் ஓஎஸ் பொறுத்த வரைக்கும் 3 மொபைலுமே Android 10 ஓஎஸ்ல தான் ரன் ஆகுது. பட் Redmi 9 Prime அண்ட் Redmi Note 9 ரெண்டுமே MIUI 11ல ரன் ஆகும். பட் Redmi 9 Power இன்னைக்கு ரீசெண்டாக லான்ச் ஆகிருக்கக்கூடிய இந்த மொபைல் மட்டும் அப்டேட்டட் MIUI 12ல ரன் ஆகும். அண்ட் 3 மொபைலுமே 2 சிம் கார்டு ப்ளஸ் 1 மெமரி கார்டு உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ஃபைனலி பிரைஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். Redmi 9 Prime 4GB + 64GB அப்படின்ற வேரியன்ட் 10,000 செக்மெண்ட்டுக்கு உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு. அண்ட் Redmi 9 Power 4GB + 64GB அப்படின்ற வேரியன்ட் உங்களுக்கு 11,000 லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இதனுடைய சேல்ஸ் இன்னும் ஸ்டார்ட் ஆகல. கமிங் December 22nd உங்களுக்கு சேல்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் ஃபைனலி Redmi Note 9 4GB + 64GB அப்படின்ற வேரியன்ட் உங்களுக்கு 12,000க்கு அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த 3 மொபைலோட ஸ்பெக்ஸ் அண்ட் பிரைசஸ்லாம் இவ்வளவுதான். இப்போ இந்த 3 மொபைல்ல எந்த மொபைல் வாங்கலாம், எந்த மொபைல் பெஸ்ட் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஸ்பெக்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது Redmi Note 9 ஒரு பெஸ்ட் மொபைலா இருக்கும். பட் 12,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட் உங்களுக்கு 2,000 rupees Redmi 9 Prime விட எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். உங்களுக்கு அந்த மணி ஓகே அப்படின்னு பட்சத்தில் நீங்க Redmi Note 9 சூஸ் பண்ணலாம். பெர்ஃபார்மன்ஸ் கேமரா எல்லாத்துலயுமே ஒரு பெஸ்ட் மொபைலா இருக்கும். இல்ல உங்களுக்கு பட்ஜெட் 10,000 தான் அப்படின்னு பட்சத்தில் நீங்க Redmi 9 Prime சூஸ் பண்ணலாம். அண்ட் அதுவே உங்களுக்கு பேட்டரி பேக்கப் ரொம்பவே முக்கியம். பேட்டரி கெபாசிட்டி எனக்கு பெஸ்ட்டான ஒரு பேட்டரி கெபாசிட்டி, ஹையஸ்ட் பேட்டரி கெபாசிட்டி வேணும் அப்படின்ற பட்சத்தில் மட்டும் நீங்க Redmi 9 Power நீங்க சூஸ் பண்ணலாம். ஸோ ஓவரால் இந்த வீடியோல இந்த 3 மொபைலோட டீடைல்டு கம்பேரிசனை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க இந்த 3 மொபைலில் உங்களுக்கு எந்த மொபைல் பெஸ்ட், எந்த மொபைலை சூஸ் பண்ணுவீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்க எல்லாரும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை, see you.